வெல்கம் டு M3M. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சில டவுட் நம்ம வியூவர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. அதோடைய கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். APY டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஃபஸ்ட் லிங்க்கை செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் அடல் பென்ஷன் யோஜனாவுடைய வெப்சைட்டு. இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்களா இந்த APYயோடைய டீட்டெயில்டு ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. APY ஸ்கீம் டீட்டெயில் செலக்ட் பண்ணுங்கள். இதுதான் அடல் பென்ஷன் யோஜனாவுடைய ஃபுல் டீட்டெயில் ஸ்கீமு. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இதில் ஈஸியாக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்களா கான்ட்ரிபியூஷன் சார்ட்டு. உங்களுடைய ஏஜுக்கு எத்தனை இயர் நீங்கள் பே பண்ணணும், நீங்கள் மந்த்லி எவ்வளோ பே பண்ணலாம், குவார்ட்டர்லியாக எவ்வளோ பே பண்ணலாம், ஆஃப்லியாக எவ்வளோ பே பண்ணலாங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சார்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 5000 வரையிலும் பென்ஷன் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நாமினிக்கு பார்த்தீங்கன்னா 1.7 லேக்லேருந்து 8.5 லேக்ஸ் வரைக்கும் ஸ்கீம் இருக்குது. அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். நீங்க 2 பேரும் இல்லாத பட்சத்தில் நாமினிக்கு 1.7 லேக்ல இருந்து 8.5 லேக்ஸ் வரைக்கும் உங்க நாமினிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நீங்க சூஸ் பண்ற ஸ்கீமை பொறுத்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனால ஜாயின் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா நீங்க ஜாயின் பண்ணலாம். சப்போஸ் சில பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங்ல அந்த ஸ்கீம் இல்ல, நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இந்த APY சப்ஸ்கிரைபர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்க செலக்ட் பண்ணி இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிற பேங்க்குக்கு நீங்க கொடுத்தீங்களா APYல உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். அடுத்ததா பாத்தீங்களா சப்ஸ்கிரைபர் மெயின்டெனன்ஸ். இது பார்த்தீங்களா மாடிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னா நீங்கள் இதை இப்போ நான் சப்ஸ்கிரைப் டீட்டெயில் மாடிஃபிகேஷன் அண்ட் சேஞ்ச் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்களா உங்களுடைய மாடிஃபிகேஷன். அதாவது நீங்கள் 18 ஏஜில் பார்த்தீங்களா இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்களா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உங்களுடைய ஒய்ஃப் நேமை இதில் சேர்க்கணும்னா இந்த ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து என்ட்ரி பண்ணி உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் கொடுத்துட்டீங்களா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிரும். அதுக்கான ஃபார்ம் தான் இது. உங்களுடைய ஒய்ஃப் நேமு, உங்களுடைய பசங்க நேமு எல்லாமே இந்த ஃபார்ம்ல நீங்க என்டர் பண்ணி நீங்க கொடுத்துட்டீங்களா ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும் அடல் பென்ஷன் யோஜனாவுடைய சிஸ்டத்துல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா அப்கிரேட் டவுன்கிரேட் பென்ஷன் அமௌண்ட். அதாவது இதை நான் செலக்ட் பண்றேன். இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க பார்த்தீங்களா 1000 rupees போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. 5000 எனக்கு பென்ஷன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு உங்க பேங்க்ல நீங்க கொடுத்தீங்களா ஆட்டோமேட்டிக்கா அங்க அப்டேட் ஆயிரும். அதுக்கான அமௌண்ட் நீங்க மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கான ஃபார்ம் தான் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்களா வித்ட்ராவல் அண்ட் கண்டினியூஷன். இது பாத்தீங்களா டெத்துக்கு அப்புறம் பவுஸ் கான்ட்ரிபியூட் பண்ற ஃபார்ம். இது டெத் அண்ட் பவுஸ் செலக்ட் பண்றேன். இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம 60 இயர்ஸ் ஆகாமையே நம்ம சப்போஸ் இல்லாத பட்சத்துல நம்ம இந்த ஸ்கீம் பாத்தீங்களா 60 இயர்ஸ் ஆனாதான் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வரும். இன்கேஸ் அதுக்கு முன்னாடி இல்லாத பட்சத்துல இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு பவுஸ் நேம் இருக்கு இல்லைங்களா, இப்போ ஹஸ்பண்ட் இறந்துட்டா பவுஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய நேம், அவங்களுடைய பேங்க் நேம், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு நீங்க அதுல இருந்து நீங்க பே பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 55 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா நீங்க அந்தாண்ட ஒரு 5 இயர்ஸ் உங்க அக்கௌண்ட்ல இருந்து இதை டெபிட் பண்ணுவாங்க அமௌண்ட். அப்புறம் அந்த 60 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிக்கும். நீங்க இல்லாத பட்சத்துல நாமினியான உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ ஆஸ் பர் த ஸ்கீம் 1.7 லேக்ல இருந்து 8.5 லேக்ஸ் வரைக்கும் உங்க பையனுக்கு டெபாசிட் ஆயிரும். நீங்க என்ன ஸ்கீம் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி போகும். அதுக்கான ஃபார்ம் தான் இது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்களா வாலண்டரி எக்ஸிட் ஃபார்ம் செலக்ட் பண்றேன். இதுதான் வாலண்டரி எக்ஸிட் ஃபார்ம். உங்களுக்கு நடுவுலயே இந்த ஸ்கீம்ல இருந்து நீங்க வெளியேறணும் அப்படின்னா இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் என்ட்ரி பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்களா அடல் பென்ஷன் யோஜனால இருந்து உங்களுடைய ஆட்டோ டெபிட் அமௌண்ட் கட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் அதே பேங்க்குக்கு ரிட்டர்ன் ஆயிரும். இதில் என்னன்னா கவர்மெண்டோடைய கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வராது. நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதுக்கான ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர்